2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று காலை 11 மணியளவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். அமெரிக்காவுடனான வர்த்தக போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் தாக்கலாகும் பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யும் முதல் நிதியமைச்சர் என்ற சாதனையை இதன் மூலம் அவர் படைக்கிறார். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. விடுமுறை நாளில் தாக்கல் செய்யப்படும் இந்த பட்ஜெட்டில் சாமானிய மக்களுக்கான சலுகைகள் என்னென்ன காத்திருக்கின்றன என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்துள்ளது. தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா, அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இன்றைய மத்திய பட்ஜெட்டில் அதிரடி அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாய கடன் சலுகைகள் மற்றும் ஊரக வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி உயர்த்தப்படலாம் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். இன்று தாக்கலாகும் மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நடுத்தர வர்க்கத்தினரின் கோரிக்கையை ஏற்று முழு வரி விலக்கிற்கான வரம்பு 12 லட்சத்திலிருந்து 15 லட்சமாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது. சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் மீதான திருத்தப்பட்ட 40% GST வரி இன்று முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வருகிறது. இந்த அதிரடி வரி உயர்வால் நடப்பு நிதியாண்டில் சிகரெட் விற்பனை 68% வரை குறைய வாய்ப்பிருப்பதாக பொருளாதார ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 50 ரூபாய் அதிகரித்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை 1899 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் 2 மாதங்களில் 160 ரூபாய் அதிகரித்திருப்பதால் வணிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தைப்பூச திருவிழா இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மாலை அணிந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு சிறப்பு தரிசன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி முருகனின் 3ஆம் படை வீடான பழனியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கிரிவல பாதையில் அதிகாலையில் திரண்ட பக்தர்கள் சூரியனை முருகனாக நினைத்து சூடம் ஏற்றியும் தீபாராதனை காட்டியும் வழிபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்ட நிலையில் பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து வந்து பக்தர்கள் முருகனை தரிசிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் 155வது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. காலை 6 மணிக்கு 7 திரைகளை நீக்கி மகா ஜோதி தரிசனம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். இருநூற்று 34 தொகுதிகளிலும் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை இன்று முதல் தொடங்குகிறது திமுக. திமுக அரசின் சாதனைகளை முன்வைத்து 22 நட்சத்திர பரப்புரையாளர்கள் மக்களிடம் பரப்புரை மேற்கொள்கின்றனர்.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் ஆதரவு பாஜகவிற்கு தேவையில்லை என பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நடிகர்களுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கலாம், ஆனால் அது வாக்குகளாக மாறாது என்றும், விஜயால் தேர்தலில் எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் திட்டவட்டமாக கூறினார். அன்புமணி தரப்புக்கு மாம்பழச் சின்னம் ஒதுக்கியதை எதிர்த்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் நாளை வழக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எஸ்ஐஆருக்கு பின் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள 34 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அஜித் பவாரின் மறைவை தொடர்ந்து மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக அவரின் மனைவி சுனேத்ரா பவார் பதவியேற்றார். ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரத் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். मी सुनेत्रा अजित पवार गांभीर्यपूर्वक प्रतिज्ञा करते की कायद्याद्वारे स्थापित झाले आहे சென்னை தரமணியில் பீகார் இளைஞர் குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான தடயங்கள் இல்லை என்று பிரேத பரிசோதனையில் அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. பாலியல் வன்கொடுமை செய்ததாக கொலையாளிகள் வாக்குமூலம் அளித்த நிலையில் தலையில் இரும்பு கம்பியினால் தாக்கியதால் ஏற்பட்ட காயத்தின் காரணமாகவே உயிரிழந்தார் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சுனேத்ரா பவாருக்கு கலால் வரி, விளையாட்டு, இளைஞர் நலன், சிறுபான்மையினர் மேம்பாடு ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அஜித் பவாரிடமிருந்த நிதித்துறை முதலமைச்சர் ஃபட்னவிஸிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சுனேத்ரா பவாருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அஜித் பவாரின் தொலைநோக்கு பார்வையை சுனேத்ரா நிறைவேற்றுவார் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கனடாவில் நிலவும் கடும் குளிரால் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நயகரா நீர்வீழ்ச்சி உறைந்து பனிக்கட்டிகளாக மாறி வருகிறது. பாதி உறைநிலையில் பனிக்கட்டிகளோடு தண்ணீர் ஆர்ப்பரிக்கும் காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. பட்ஜெட்டுடன் குடியரசுத் தலைவரை திரௌபதி முர்முவை சந்தித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாழ்த்து பெற்றிருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். மும்பையில் பாலிவுட் இயக்குநர் ரோஹித் ஷெட்டியின் இல்லம் முன்பு நள்ளிரவில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரோஹித் ஷெட்டியின் இல்லத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழகத்தில் புதிய கட்சி ஒன்று காங்கிரஸை கூட்டணிக்கு அழைப்பதாக அதன் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் காங்கிரஸ் வலுவாக இருப்பதால் புதிய கட்சி தங்களுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக குறிப்பிட்டார். மேலும் திமுக தொகுதி பங்கீட்டு குழு அமைத்ததும் அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் கிரீஷ் சோடங்கர் கூறினார். கேரளாவில் கர்ப்பிணியின் வயிற்றில் மூளை குறைபாட்டுடன் காணப்பட்ட 31 வார கருவை கலைப்பதற்கு கேரள உயர்நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது. கருக்கலைப்புக்கு முன்பு மீண்டும் ஒரு முறை ஸ்கேன் செய்து குழந்தையின் மூளை வளர்ச்சியில் குறைபாடு இருப்பதை மருத்துவக் குழு உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கோட்டய மருத்துவக் கல்லூரியில் கருவை கலைத்து மனுதாரரின் உயிரை காப்பாற்ற சிறந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் எனவும் கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் மீண்டும் நடத்திய கோர தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்ததாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதிலும் குடியிருப்பு கட்டடம் மற்றும் ஹமாஸ் அமைப்பின் காவல் நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதலை இஸ்ரேல் அரங்கேற்றியதாக பாலஸ்தீனம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் பேரில் காசாவின் தெற்கு முனையில் உள்ள ராஃபா நகரில் இஸ்ரேல் ராணுவம் முகாமிட்டிருந்தது. அப்போது தங்களிடம் துப்பாக்கி ஏந்திய 8 பேர் அத்துமீறலில் ஈடுபட்டதால் இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கமளித்திருக்கிறது.
அமெரிக்கா ஈரான் இடையே போர் பதற்றம் நீடிக்கும் நிலையில் தாய்நாட்டை காக்க எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என ஈரான் ராணுவ தலைமை தளபதி அமீர் ஹதாமி சூளுரைத்துள்ளார். ஈரானில் ஆளும் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் கடந்த 2 வாரமாக நடத்திய போராட்டத்தை ராணுவம் ஒடுக்கியது. இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என எச்சரித்திருந்தார். இந்நிலையில் ஈரானை காக்க எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என அவருக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் ராணுவ தலைமை தளபதி அமீர் ஹதாமி கூறியுள்ளார். ஈரானில் ஆளும் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராடியதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் இஸ்ரேலும் தான் காரணம் என அந்நாட்டு அதிபர் மசூத் பெசஸ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானில் விலைவாசி உயர்வு, ஆட்சி அதிகாரத்தில் மத குருமார்களின் தலையீடு ஆகியவற்றை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஈரானின் முதல் மத குருவான அயதுல்லா ருஹல்லா கொமைனி அடக்கம் செய்யப்பட்ட புனித தளத்தில் மதகுரு அயதுல்லா கமேனி தொழுகை நடத்தினார். நிகழ்ச்சியில் பேசிய ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஈரானில் நிலவும் குளறுபடிக்கு ட்ரம்பும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் தான் காரணம் என விமர்சித்தார். இலங்கையில் நடைபெற்ற பௌத்த திருவிழாவில் யானைகளின் அணிவகுப்பும் பாரம்பரிய நடனங்களும் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. தலைநகர் கொழும்பில் 2 நாட்கள் நடைபெற்ற கலாச்சார திருவிழாவில் பெண்களும் ஆண்களும் பாரம்பரிய கலாச்சார நடனமாடி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். இதோடு 10க்கும் மேற்பட்ட யானைகளுக்கு பட்டாடை அணிவித்து வீதி உலா அழைத்து வரப்பட்டது.